இங்கே ஒருத்தன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு காரில் போயிட்டுருக்கான். அப்போ டக்குன்னு லோடு பிளாக் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தா டேக் டைவர்ஸ்னு போர்டு இருக்குது. சரி ஓகேன்னு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறான். அங்கே ஹைவே ரோடுன்னு ஒரு போர்டு இருக்குது. சரி ஓகே நான் அதை பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறான். போகிற வழியிலேயே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படா பஞ்சர் ஆச்சு அப்படின்ட்டு ஸ்டெப்னி எடுத்து மாற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்ட வந்து பால்காரன், தம்பி இங்கெல்லாம் நைட் நேரத்தில் நிற்காதீங்க போயிருங்கன்றான். வாடா இதை சொல்கிறதுக்குனே நைட்டு வந்துடுவானுங்க அப்படின்ட்டு சரின்னு கையெல்லாம் கழுவிட்டு பாட்டில் தூக்கி வண்டி மேலே வச்சுட்டு சுவிட்சாக போயிட்டு வந்து பார்க்குறான். பாட்டில் காணா, ஏன் காணா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னென்னு பேனட்டை திறந்து பார்க்குறான், டிக்கியை திறந்து பார்க்குறான். ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னன்னு காட்டுறானுங்க. எவனோ ஒருத்தன் அந்த பாட்டில் எடுத்து சைலன்ஸில் சொல்லியிருக்கான். டக்குன்னு ஒரு கேரி பேக் போட்ட உருவம் சைடில் வந்து மிரட்டுது. ரத்தமெல்லாம் தெளிக்குது. மட்டார் நம்ம மண்டையை வச்சு அடித்து கண்ணாடியெல்லாம் ஒட்டைக்கிறான். அப்போ இவன் யாரான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திறந்துக்கிட்டு இவன் கட்டை எடுத்துகிட்டு விரட்டிட்டு போனான். வந்து பார்க்குறான், வண்டி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, பெட்ரோல் ஊற்றி இருக்குது, உள்ளே வேற பிள்ளைங்க பூரா மயங்கி கிடக்கு. ஐயப்பா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கல, தூரத்தில் இருந்து ஒரு தீப்பந்தம் வருது. இவன் கையை வச்சு அடித்து தட்டி விட்டான். இப்போ எப்படி இந்த ட்ராப்பில் இருந்து தப்பிச்சான்றதான் மீதி கதை.